यतिशेखरमध्यमाम् लक्ष्मी वल्लभ पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணாவதார அனுபவத்தை மிகவும் பறக்கச் செய்த பெரியாழ்வார் எம்பெருமானுடைய மற்ற அவதாரங்களையும் சிற்சில திருமொழிகளிலே அனுபவித்து அர்ச்சாவதார அனுபவத்தை செய்கின்றார். அந்த கிரமத்திலே கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்றார். அந்த கண்டமென்னும் கடிநகர் என்கிற திவ்ய தேசம் வடநாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம். பத்ரிகாசிரமத்திற்கு செல்லுகிற வழியிலே அமைந்துள்ள தேவப்பிரயாகை என்கிற திவ்ய தேசம்தான் கண்டமென்னும் கடிநகர். அங்கே எழுந்தருளிருக்கிற புருஷோத்தமன் என்பவன் யார் என்றால் அவன் தாசரதி என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தவர், அதாவது ராமபிரான் என்று தெரிவித்தவர். மேலே சில பாசுரங்களிலே கண்ணபிரானாகவும் அவனை அனுபவித்தார். அதற்கு பிறகு இப்பொழுது 10வது பாசுரத்திலே ஒரு பெரிய அர்த்த விசேஷத்தை தெரிவிக்கின்றார். இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிற அர்த்த விசேஷத்தை நாம் புரிந்து கொள்வது என்பதே கூட சற்று சிரமமான காரியம்தான். ஏனென்றால் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்ற பெருமையுடையவர் பெரியாழ்வார். அப்படிப்பட்ட அந்த பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே உயர்ந்த ஒரு வேதாந்தார்த்தத்தை தெரிவிக்கின்றார். எதை தெரிவிக்கின்றார் என்றால், இந்த பிரணவம் என்று சொல்லுகின்றோமே, அந்த பிரணவம் என்பது எப்படி ஏற்பட்டது, அதனுடைய பெருமை என்ன என்பதை தெரிவிக்கும் முகமாக இந்த பாசுரத்தை அருளிச் செய்கின்றார். இந்த பாசுரத்திலே சொற்கள் எல்லாம் 3 என்றே அமைந்திருக்கின்றன. அது அத்தனைக்கும் உண்டான பொருளை நாம் ஆழ்ந்து அறிவது என்பது மிகவும் சிரமமான காரியம்தான். ஏதோ இயன்ற வரையிலே எளிமையாக சொல்ல முயல்கிறேன். முன்னெழுத்ததனை முன்னெழுத்ததனால் முன்னெழுத்தாக்கி முன்னெழுத்த எண்ணு கொண்டிருப்பார் கிரக்கன்குடைய எம்பொருளோத்தமன் இருக்கை நிமித்து மோன்னெழில் தோன்னே மோன்னெழில் மோன்னுருவானான் காந்தடம் பொழில் தோள் கங்கை எங்கரமேல் கண்டவெண்ணடினாரே. இந்த பிரணவம் என்று இருக்கிறதே, அது எப்படி வந்தது என்பதை பற்றி உபனிஷத்துக்கள் புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்ற பொழுது என்ன தெரிவிக்கிறது என்றால், வேதங்களிலே முக்கியமான வேதங்கள் 3, அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று 3 வேதங்கள். இந்த 3 வேதங்களிலேயும் அந்தந்த வேதத்தினுடைய சாரமாக ஓரோர் அக்ஷரம் எடுக்கப்பட்டதாம். அதாவது ரிக்வேதத்திலிருந்து பூஹு என்கிற ஒரு அக்ஷரமும், அதே போல யஜுர்வேதத்திலிருந்து புவஹா என்கிற அர்த்தமும், அதற்கு மேலே சுவஹா என்கிற சொல்லானது சாமவேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்படி பூஹு, புவஹா, சுவஹா என்று 3 சொற்கள் அந்த ஒவ்வொரு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டன. அதற்கு பிறகு அந்த 3 அந்த சொற்களையும் கூட இந்த பொன்வாணியன் என்ன செய்வான், தங்கத்தை நன்றாக உருக்கி அதை சுத்தம் செய்து அதை ஓட வைப்பது என்று செய்கிறானே, அதுபோல பகவானும் கூட இதை ஓட வைத்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஓட வைத்தவுடனே இதிலிருந்து 3 எழுத்துக்கள் கிடைத்தனவா. என்ன எழுத்து என்றால், ஆ என்று ஒரு எழுத்து, ஊ என்று ஒரு எழுத்து, மா என்று ஒரு எழுத்து. எல்லாம் எழுத்து அல்லது பதம் என்று சொல்லலாம். 3 பதங்கள் கிடைத்தன. இந்த ஆ, ஊ, மா என்கிற 3ம் சேர்ந்தால் அதுதான் பிரணவம், ஓம் என்கிற பிரணவமாக ஆகிறது. ஆக 3 வேதங்கள், அதிலிருந்து 3 சொற்கள், பூர் புவ சுவஹா என்று. அந்த 3 சொற்களிலிருந்து ஆ, ஊ, மா என்ற 3 அது கடைசியில பிரணவமாக ஆகிறது என்று இப்படி ஒரு கிரமம் சொல்லப்படுகிறது. அதை பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே எப்படி காட்டுகிறார் பாருங்கள். 3 எழுத்ததனை 3 எழுத்து அதனால் 3 எழுத்து ஆக்கி என்று முதலிலே 3 எழுத்ததனை 3 எழுத்தோடு கூடியதான பிரணவம் ஆ, ஊ, மா என்கிற பிரணவம் அது எப்படி கிடைத்தது என்றால், 3 எழுத்து அதனால் பூஹு, புவஹா, சுவஹா என்கிற 3 எழுத்ததனால் அதிலிருந்து கிடைத்து அந்த வியாகிருதியாக பிரித்து எடுத்து அதற்கு பிறகு என்ன பண்ணினான் கேட்டார், 3 எழுத்தாக்கி அதை 3 பதமாக ஆ,
என்றும் ஊ என்றும் மா என்றும் ஆக்கினார்கள். ஆ என்கிற பதம் அது பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுகிறது. ஊ என்கிறது அவனுக்கே என்கிற அந்த அவதாரணம், அதாவது இந்த ஏகாரம், அந்த இந்த தேற்றத்து ஏகாரத்தை அவனை தவிர மற்றவர்களுக்கு நாம் உரியவர் அல்லர் என்கிற அந்த அவதாரணத்தை தெரிவிக்கிறது. மா என்கிறது ஜீவாத்மாவை தெரிவிக்கிறது. இப்படி மூன்றெழுத்தை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி என்று தெரிவித்தார். இப்படிப்பட்ட பிரணவத்தை ஏன்று கொண்டிருப்பார் என்னால் அந்த எம்பெருமானே நமக்கு, அதாவது எம்பெருமானுடைய உடைமை நாம் ஆயினாலே நமக்கெல்லாம் எம்பெருமான் தான் தஞ்சம் என்று எவனொருவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவன் விஷயத்திலே இரக்கம் நன்குடைய என் புருடோத்தமன் என்று அவர்கள் விஷயத்திலே இரக்கத்தை உடையவனான பகவான். ஆக பிரணவத்தை ஏற்று கொண்டிருப்பார் யாரோ, ஏற்றுக்கொண்டிருப்பார் யாரோ அவர்கள் விஷயத்திலே இரக்கத்தை உடையவனான எம்பெருமான் என்று தெரிவிப்பதற்கு அந்த பிரணவத்தை என்று சொல்லுவதற்குத்தான் மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்து ஆக்கி மூன்றெழுத்ததனால் என்று இப்படி மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி என்று சொல்லி பிரணவத்தை சொல்லி அப்படிப்பட்ட மூன்றெழுத்தை ஏற்று கொண்டிருப்பார் என்னால் பிரணவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார் யாரோ அவர்களிடத்திலே இரக்கமுடையவன் எம்பெருமான் என்று சொன்னார். அது மட்டுமா, அதற்கும் மேலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் மூன்று அடி நிமிர்த்து என்ன. இந்த பிரணவம் வெறும் பிரணவமாக மட்டுமல்லாமல் இது மந்திரசேஷம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நமோ நாராயணாயா என்ற இரண்டு சொற்களோடும் சேருகிறது. அப்படி சேருகின்ற பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த பிரணவமானது நமப்பதத்தோடும் கூடி நாராயண பதத்தோடும் கூடி அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் அந்த மூன்று பதமாக அப்பொழுதும் மூன்றடி நிமிர்த்து என்று சொன்னார். அந்த மூன்றிலேயும் கூட என்ன அர்த்தம் கிடைக்கிறதுனா மூன்று அர்த்தங்கள் கிடைக்கிறதான். பிரணவத்திலே ஒரு அர்த்தம், நமஹா என்கிற பதத்தினாலே ஒரு அர்த்தம், அதற்கு மேலே நாராயணாயா என்கிற பதத்தினாலே ஒரு அர்த்தம். அதன் மூன்றினிலும் தோன்றி அவன் எம்பெருமான் என்ன ஆகிறான், மூன்று உருவாக அப்படி ஆகிறான். என்னன்னா அந்த பிரணவத்தினாலே பகவானே எல்லாருக்கும் தலைவன் சேஷி என்கிற அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மேலே அந்த நமஹ என்கிற பதத்தினாலே எம்பெருமானே நமக்கு சரண்யன், அவன்தான் உபாயமே தவிர நம்முடைய செய்கை எதுவுமே உபாயம் அன்று என்கிற அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மேலே நாராயணாயா என்கிற சொல்லாலே எம்பெருமானே பிராபியம் அடையத்தக்கவன் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆக இந்த மூன்றெழுத்து உடைய பிரணவம் அது மற்றும் இரண்டு சொற்களோடு சேர்ந்து மறுபடியும் மூன்று பதமாக ஆகித்தான் அட்டாட்சரம் ஆகிறது. அப்படி அந்த அட்டாட்சரத்திலே மூன்று பதத்திலும் எம்பெருமான் என்ன ஆகிறான் என்றால் மூன்று உருவாக ஆகிறான். ஆக மூன்று உருவு என்னால் பிரணவத்திலே சேஷி என்று ஆகிறான், பிரணவத்தினாலே அந்த நமப்பதத்தாலே சரண்யன் என்று ஆகிறான். அதே போல நாராயணாய பதத்தாலே அவன்தான் நாம் அடையத்தக்க பிராபியம் அடையத்தக்கவன் என்று ஆகிறான். இப்படி ஆனவன் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்றால் கான் தடம் பொழிசூழ் கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகர் என்று. நல்ல கான் என்றால் மிகவும் அழகான நறுநாற்றம் மிக்க, அதாவது நல்ல வாசனை வீசுகின்ற பொழில்களாலே சூழப்பட்ட கங்கை, அந்த கங்கையினுடைய கரைமேல் இருக்கக்கூடிய கண்டம் என்னும் கடிநகரிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் இந்த பிரணவத்தினுடைய விளக்கமாய் அட்டாட்சரத்தினுடைய விளக்கமாய் இருக்கிற எம்பெருமான் இந்த கண்டம் என்னும் கடிநகரிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இவ்வளவு சுருக்கமாக குறைந்த அவகாசத்திலே தெரிவிக்க முடியாது. மிகவும் அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் மிகவும் விசேஷமாக வியாக்கியானங்களிலே ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் சுருக்கமாக நாம் ஓரளவு அனுபவித்தோம். அத்தனை இன்னும் விளக்கம் வேண்டுபவர்கள் அவர்களுடைய ஆச்சாரியர்களிடத்திலே இந்த அர்த்தத்தை நன்றாக நேரிலே போய் கேட்டுத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தங்கள் பொதிந்த ஒரு உயர்ந்த பாசுரம் தான் இந்த மூன்றெழுத்ததனை என்கிற இந்த 10வது பாசுரம். இப்படி அந்த கண்டம் என்னும் கடிநகரிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை கொண்டாடின ஆழ்வார் கடைசியாக 11வது பாசுரத்திலே இந்த 10 பாசுரங்களுக்கு கற்பவர்களுக்கு ஒரு உயர்ந்த பலனை தெரிவிக்கின்றார். உங்கொலி கங்கை கரமறி கண்டத்து உரைபொருளோத்தமனடி மேல் வெங்கலி நலியா வில்லி புத்தூர்த்தோன் விட்டு சித்தன் விருப்புத்து தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கியனா உடையார்க்கே தங்கையன் திருமால் கடலை
என்ன உயர்ந்த பலன் தெரிவிக்கிறார் பாருங்கள். இந்த பொங்கு ஒலி கங்கை கரைமலி கண்டம் என்று இந்த கண்டம் என்னும் கடிநகர், அந்த பொங்கொலி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன், அந்த புருடோத்தமன் அடிமேல் என்கிறார். அந்த புருடோத்தமனுடைய திருவடிகளிலே என்றும் இந்த 10 பாட்டுக்கள் சொல்லப்பட்டன. இந்த 10 பாட்டுக்களை சொன்னவர் யார் என்றால் வெங்கலி நலியா வில்லிபுத்தூர் கோன் என்ன கலியும் கூட வந்து ஒன்றும் செய்ய முடியாதவரான பெரியாழ்வார் என்று. பெரியாழ்வாரிடத்திலே கலிபுருஷனுக்கு வேலையே கிடையாதாம். ஏன்னா இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே சொல்லலாம் அந்த பெருமையை. வெங்கலி நலியா வில்லிபுத்தூர், அந்த வில்லிபுத்தூருக்கு கோன் பட்டர்பிரான். ஏன்னா பெரியாழ்வாருடைய அவதாரத்தாலே அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரும் சிறந்து விளங்கு சென்றதாம். அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் கோன் அவர் அருளி செய்த தங்கிய வன்பால் செய்தமிழ் மாலை என்று எம்பெருமானிடத்திலே தங்கிவிட்ட அன்பினாலே அவர் அருளி செய்த இந்த மாலையாகிற இந்த 10 பாசுரங்களை நன்றாக கற்பவர்கள் அவர்களுக்கு என்ன பயன் என்றால் கங்கையில் திருமால் கடலினை கீழே குளித்து இருந்த கணக்காமே. கங்கையில் குளித்து திருமால் கடலினை கீழே இருந்த கணக்கு என்கிறார். அவர்களுக்கு என்ன பலனால் அவர்கள் கங்கைக்கு போய் நீராட வேண்டாம். இந்த 10 பாசுரங்களை சொன்னாலே அவர்களுக்கு கங்கையிலே குளித்த பலன் கிடைக்கும். கங்கையிலே குளித்த பலன் இல்ல, கங்கையிலே குளித்தால் என்ன பலன் கிடைக்கும்னா திருமால் கடலினை கீழே இருக்கின்ற பலன், எம்பெருமானுடைய திருவடி கீழே இருக்கின்ற பலன். ஆஹா, இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு கங்கையில் குளித்து திருமால் கடலினை கீழே இருந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும் என்று இந்த 10 பாசுரத்துக்கு உயர்ந்த பலத்தை சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகின்றார். அப்படிப்பட்ட கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகர் அனுபவத்தை தொடர்ந்து இன்னும் பல திவ்ய தேசங்களை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை தொடர்ந்து நாம் அனுபவிப்போம்.